ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத பலன். நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆங்கில மாத பலன், தமிழ் மாத பலன் எல்லாமே வரிசையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1/10/2024 புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது இந்த மாசம் பிறக்கிறது அக்டோபர் மாதம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு, செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருக்காரு, சூரியன் புதன் கேது கன்னி வீட்டுல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று துலாம்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு, ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு எல்லாமே விசேஷங்கள் பாத்தீங்க அப்படின்னா, மாகாளய அமாவாசை, அதாவது 2ஆம் தேதியே வருது. இந்த மாகாளய அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விரிவா நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. அந்த நவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொலு வச்சு கொண்டாடுவாங்கல்ல, இது பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இது பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி வருது. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி விஜயதசமி ஆரம்பம், விஜயதசமி வருது. 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம். இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது. அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கிறத நான் விரிவா சொல்றேன். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, சனி பகவான், குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய். 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். புதன் பாத்தீங்க அப்படின்னா 25 நாள், 22 நாள், 28 நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம். ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா துல்லிதமா சொல்லல, மாதக்கோள்கள்னு சொல்றோம். இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன். அதை நம்ம இந்த 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அப்படின்னாலே நெருப்பு ராசி. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கு 4ஆம் இடமான மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான். இந்த குருவானவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்துல இருக்கார். இருந்து உங்களுடைய 2ஆம் இடம், உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், உங்களுடைய 12ஆம் இடம் பார்வையிடுகிறார். இந்த பார்வை என்பது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக மிக சிறப்பான ஒரு விஷயம்தான். ஆனால் 2ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல போய் வக்ரத்துல இருக்காரு. இந்த 3 வக்ரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்கும் தனுசு ராசிக்கு. அது இல்லாம உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த ஹார்ட் சம்பந்தமா, தொண்டை சம்பந்தமா, காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி எல்லாம் உள்ள விஷயங்கள். அது இல்லாம கணவன் மனைவி பிரச்சனைகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ள சகோதர உறவுகளில் விரிசல்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நீடிக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வக்ரம் ஆகிறது நேரத்தில் அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்காது. அப்போ அந்த கதிர்வீச்சுகள் கிடைக்காத நேரம் பலவீனத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும்.
வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வக்ரகதி காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து உங்களுக்காக 6ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார். 6ஆம் இடத்துல வந்து வக்ரமாகிறாரு. 6ஆம் இடத்துல வக்ரமாகிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். வக்ரமாகி உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு. கண்டிப்பாக ஒரு நல்லதொரு வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை பார்க்கறது அது அதை விட சிறப்பான விஷயம். 2ஆம் இடமும் அதே மாதிரி தான். 2, 6, 10 தான் அப்படியே வேலை செய்யும். இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம். சுக்கிரன் அசுரகுரு, தேவர் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான். இந்த 2 பேருமே ஒரு நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா ஒரு ஜனன ஜாதகத்தில், விதி ஜாதகத்தில், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில், இதை நம்ம ஏன் அழுத்தி சொல்றோம் அப்படின்னா இந்த ஜாதகத்துல ஒரு கிரகத்தினுடைய அனுக்கிரகம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதமான சகல செல்வங்களையும் சந்திச்சு எந்த விதமான கஷ்ட நஷ்டங்கள்லாம் போக்கி நல்லதொரு வாழ்க்கையா அமையும். இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில பாதிப்புக்கு உள்ளாக்கும். அந்தந்த நேரத்துல அதாவது விதி மதி கதி. விதி என்பது ஜனன ஜாதகத்தினுடைய அமைப்பு. இந்த கதி மதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோச்சாரம், தசாபுத்தி எல்லாமே அதுதான். அப்ப இந்த தசாபுத்தி காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதாவது நல்ல நிலைமையில இருக்கு, சுபஸ்தானத்துல இருந்து நடத்துது, இந்த தசாபுத்தியில கண்டிப்பா சம்பாதிச்சிருவாரு. நல்லதொரு வாழ்க்கை அமைஞ்சிடும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுறது, மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுறது, காதல் திருமணங்கள் கைகூடுறது, வேலை கிடைக்கிறது, வெளிநாடு வெளியூர் போறது, குழந்தை பேர் உண்டாகிறது, இந்த மாதிரி நேரங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய நல்ல நேரத்துல தான் கண்டிப்பா எல்லாமே நடக்கும். நேரம் எந்த குரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காரகன். குரு ஒருவருக்கு நல்லா இருக்கணும். சுக்கிரன் அதை விட ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு ஆணாக இருந்தா சுக்கிலம், பெண்ணாக இருந்தா ஸ்ரோனிதம். அப்ப இந்த சுக்கிரன் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையெல்லாம் எடுத்து தத்து வளர்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் குரு பாதிப்பு, சுக்கிரன் பாதிப்பு, இந்த மாதிரி உள்ள கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கிறதுனாலதான் குழந்தை என்பது இல்லாம இருக்கிறதுக்கான காரணம். எந்தெந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியான கதிர்வீச்சுகள்ல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சு கிடைக்கக்கூடிய இடமான கோயில்களுக்கெல்லாம் நீங்க போகலாம். 9 நவக்கிரகத்துக்குமே கோயில் இருக்கு. அந்த நவக்கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் ஆகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். எந்த வகையிலையும் குறையே இருக்காது. ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த நவக்கிரக கோயில்களுக்கு நீங்க போய் எந்த கிரகத்துக்கு கதிர்வீச்சுகள் கம்மியா இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அங்க போயிட்டு அதனுடைய அனுக்கிரகம் நீங்க கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நான் நிறைய போயிருக்கேன், கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் மாற்றமே இல்லைன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது உங்களுடைய கர்ம வினைதான். ஒருவர் போறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாரையும் தடுத்து நிப்பாட்டலாம் முடியாது. ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெடுக்குது, நல்லது பண்ணுது அப்படின்னா அதை யாரையும் தடுக்கலாம் முடியாது. ஆனால் அவரவருடைய செய்த கர்ம வினைக்கு தகுந்தாறு போலதான் நல்லது கெட்டதே அமையும். இன்னைக்கு நல்லதே நடக்கல, வாழ்க்கையில நீ சம்பாதிக்க முடியல, சம்பாரிச்சதெல்லாம் போயிருச்சு, உன்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அந்திம காலம் வரைக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற அப்படின்னா அது உன்னுடைய விதி தான், அதை மாற்ற முடியாது. அதைத்தான் நம்ம தசாபுத்தி நல்லா இருக்கணும், இல்லை கோச்சாரம் நல்லா இருக்கணும், இல்லை விதி ஜாதகம் நல்லா இருக்கணும். முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க. பார்த்து தொழில் பண்ணலாமா, வெளியூர் போகலாமா, படிக்கலாமா, என்னவாக இருந்தாலும் இதுல செயல்பட வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம். வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பார்க்குறோமா இல்லையா? வாஸ்து பார்த்து அந்த வாஸ்து நேரத்துல ஏன் ஆரம்பிக்கணும்? அந்த வாஸ்து நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே எதுவுமே பெண்டிங் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்காது. கடன் வாங்கினாலும் வீட்டை கட்டிவிடுவோம், அப்படி ஒரு அமைப்பு வந்துடும். அப்ப அந்த மாதிரிதான் எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னொன்னுக்குமே நேர காலம் என்பது உண்டு, எந்த வகையிலையும் குறை இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம்.
தொழில்ல சூரியன், புதன், கேது இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் மூலியமா ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபர் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை பண்றதுக்கான அமைப்புகள் வரும். அடுத்து உங்களுடைய 12ஆம் இடம். 12 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனம் சயனம் போகும் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தோஷம் கூட இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வைப்பட்டாலே நீங்கிறோம். ஆனா அவர் வந்து 6ல போய் வக்ரமாகி பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பத்துடைய ஸ்தானம், இது எல்லாமே ஓரளவுக்கு வருமானங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருக்கு நடக்கக்கூடிய தசாபத்தி காலங்களை பொறுத்து, கோச்சாரத்தை பொறுத்து, விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. இந்த பிரபஞ்சத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய அடிப்படையில சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்படி இயங்கும் போது சூரியன், புதன், சுக்கிரன், பூமி அப்படி வரிசையா வருது. இந்த வரிசையாக வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான், ராகு, கேது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயணம் செய்யும் போது பூமி 365 நாள்ல சுத்தி வந்துடுது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேகமா சுத்துது. இதெல்லாம் மெதுவா சுத்துறதுனால அந்த முன்னோக்கி கொஞ்சம் வேகமா போறதுனால இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் பூமிக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ அதுதான் வக்ரகதி காலம். அந்த வக்ரகதி காலம் பின்னோக்கி நகருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த கோள்களுமே பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து 7ல உங்களுக்கு ஆட்சி, 7ல வந்து புதனுடைய வீட்டுல இருந்து அந்த 4ஆம் பார்வையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய புதனுடைய வீடான கன்னி வீட்டையும் பார்க்கறாரு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லதாவே கைகூட வாய்ப்புகள் உண்டு. ஆண் பெண் யாரா இருந்தாலுமே திருமணம் சார்ந்த விஷயத்துல இந்த மாற்றங்கள் ஏற்படும் கண்டிப்பாக. இந்த தனுசு ராசியில வந்து மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரம். மூல நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். அதாவது அஸ்வினி, மகம், மூலம் 3மே கேதுவுடைய நட்சத்திரம். இந்த கேது பகவான் உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நல்லதுதான் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனா இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பூராட நட்சத்திரம். அதாவது பரணி, பூரம், பூராடம். ஒரு குழந்தை வந்து கடைசி குழந்தை ஒரு வீட்டுல இந்த பரணி, பூரம், பூராடத்துல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். இந்த குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து குட்டி சுக்கிரன் குடிய கெடுக்கும்னு சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்காம சொல்லிடக்கூடாது. சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்காரு, லக்னாதிபதி நல்ல நிலைமையில இருக்காரு. அப்போ எந்த வகையிலையும் குறைபாடுகள் வராது. விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அது இல்லாம இந்த பூராட நட்சத்திரம், பூராடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11ல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. சுக்கிரன் அப்படின்னாலே வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஃபேன்சி ஸ்டோரு, ஜவுளி கடைய, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கிரனுடைய காரகம். பூராட நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால சுக்கிரனுடைய நல்ல நிலையில இருக்குது அப்படின்னா அவங்களும் ஒரு வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமா இருந்தாலும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. தொழில்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் கூட இந்த மாசத்துல நீங்க தாராளமா அதை தொடங்கலாம். இந்த தொழிலாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறதே சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அந்த இயங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இந்த வக்ரகதி அடையக்கூடிய ஒரு காலங்கள்லையும் சரி,
நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.